ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமான் மதுரை மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் MBBS படிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ண வந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நீட் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ MBBS ஜாயின் பண்ண போகிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க பெரிய டவுட் என்னென்னா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அப்புறம் ஹாஸ்டலில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கும், அதுதான் ஒரு பெரிய டவுட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஹாஸ்டல் நான் பெருசாக ஒன்றும் உங்களை ஏமாத்துகிற மாதிரி இங்கே அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. இங்கே இருக்க ரியாலிட்டி என்ன, அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஹாஸ்டல் ரூம் எப்பயுமே உங்கள் ரூம் மாதிரி இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நீட்ஸ் இருக்கும். இப்போது எனக்கு டேபிள் வேணும், உங்களுக்கு ஃபேன் வேணும், ஏசி வேணும், இது கொஞ்சம் ஓவர் தான். அதுக்கப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ், டிவி வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்க எல்லாமே நம்ம ஹாஸ்டல் ரூமில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஹாஸ்டலில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கிறது பெரிய டவுட் தான். அப்புறம் ஹாஸ்டல் ஒரு பப்ளிக் பிளேஸ். ஹாஸ்டல் ஒரு பப்ளிக் செக்டரால் மேக் பண்ணுற உங்களுக்கான ஒரு ப்ரைவேட் பிளேஸ் தான் ஹாஸ்டல். அது உங்கள் வீட்டில் இருக்க ப்ரைவேட் ரூம் மாதிரி இருக்கவே இருக்காது. அது அவங்களால எவ்வளோ ஃபெசிலிட்டி செய்ய முடியுமோ அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம அடாப்ட் பண்ணி கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அடாப்ட் ஆகிட்டு உங்களோட வீட்டில் இருக்க ரூமை விட இந்த ரூம் உங்களுக்கு ஃபேவரட் ரூமாக மாறிடும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் மெமரிஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஒரு 4 பேசிக் என்னெல்லாம் ஹாஸ்டலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரூம். நிறையா பேர் பழைய காலேஜில் ஹாஸ்டல் தான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். இப்படி தட்டினா செவருலாம் விழுகும், ஃபேன் விழுகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ கட்டுற பில்டிங்கை விட அப்போ கட்டின பில்டிங் எவ்வளவோ நல்லா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் எப்படி இருக்குன்னா, ஒரு ரூம் இருக்கும், ஒரு பேசிக்கான ரூம். அதில் 2 கார்ட், வெறும் கார்ட் மட்டும்தான் இருக்கும். பெட்டு நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஷெல்ஃப், அதுக்கப்புறம் ஷெல்ஃப் இருக்கலாம், இல்லை சில இதில் கபோர்ட் வித் டோராக இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் அண்ட் சேர்ஸ் கூட சில ஹாஸ்டல்ஸில் இருக்கலாம். ஒரு ரூமுக்கு 2 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் ஹாஸ்டல்ஸில் இருக்குது. இப்போ புதுசாக கட்டின நிறைய ஹாஸ்டல்ஸில் பெரிய ரூம் இருக்கனால ரூமுக்கு 3 பேர் அக்காமடேட் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஃப்ஸ், ஃபேன்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்காங்க. சரி, ஹாஸ்டல் ரூம் பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக புரிஞ்சு. ஹாஸ்டல் ரூம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ செவுத்தில் ஆணி அடிக்கிறது, ஹேங்கர் அடிக்கிறது, ஃபோட்டோஸ் மாட்டுறது, வால் பெயிண்டிங்கு, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா பாத்ரூம். நீங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் பாத்ரூம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் பாத்ரூம் இருக்கும். அதை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கம்ஃபர்ட் உங்களுக்கு ஹாஸ்டலில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா காலையில் இப்போ 9 மணிக்கு கிளாஸ்க்கு போகணுன்னா நிறையா பேர் 8:30 தான் எழுந்திரிப்பாங்க, இல்லை 8:45 அந்த டைமுக்கு தான் எழுந்திரிப்பாங்க. அந்த டைமுக்கு எல்லோரும் லைனாக போய் பாத்ரூமில் நின்று பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வர கொஞ்சம் க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு ஹாஸ்டல் ரியாலிட்டி. இப்போ ஒரு ஹாஸ்டலில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 100 பேருக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக பாத்ரூம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதே மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் தனித்தனியாக ஒரு ரூமில் அட்டாச் பாத்ரூம் கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுக்கலாம். அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக பாய்ஸ் கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. அதனால ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ் வர நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் பப்ளிக்காக கொஞ்சம் டாய்லெட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைமிங்ஸ் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த க்யூவில் நிற்கிறதுலேருந்து தப்பிக்கலாம். இது ஒரு போனஸ் ஸ்டெப். அடுத்து ஃபுட். ஹாஸ்டல் அப்படின்னாலே ஃபுட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். வடையிலேருந்து நூல் வரும், சாம்பாரா அது ரசமா என்னன்னே தெரியாது. டெய்லி சாம்பார் வைக்கிற மாதிரி ஹாஸ்டல்ஸு. ஐயோ, இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபுட் அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் அப்படின்னாலே ஃபுட்டுக்கு பேர் போன காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே அவ்வளோ ஃபுட்ஸ் இருக்கும், அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். மதுரை மட்டும் சொல்ல, நிறையா காலேஜஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் தராங்க. டெய்லி நான்வெஜ்ஜும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி ஹாஸ்டல் ஃபுட் இருக்குது. ஹாஸ்டலில் நீங்கள் வெரைட்டியாக சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ரெகுலர் ரொட்டீனாக மாறிடும். அதுக்கப்புறம் சரி, ஹாஸ்டல் ஃபுட்டு ரொம்ப மோசமாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபுட் பிடிக்கலன்னா நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டெய்லி ஆர்டர் பண்ணுறதுக்கு ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்க ஹாஸ்டல் ஃபுட்ஸே நல்லாயிருக்கும்.
மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில்னால் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ணி என்ன ஃபுட் போடுறது, என்ன யாரை சமைக்க வைக்கிறது, எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அந்த கேபினெட் மெம்பர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேபினெட் வந்து அதை மாற்றுவாங்க. அதனால் நீங்கள் ஃபுட்டை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஓரளவுக்கு டீசெண்டாக சாப்பிட்ற மாதிரி ஃபுட்ஸ் தான் எல்லா ஹாஸ்டல்லையும் போடுறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்து வந்து ஆக்டிவிட்டி ஏரியா. ஹாஸ்டல் சரி, காலையிலேருந்து காலேஜ் போகிறோம், போஸ்டிங் போகிறோம், சாயந்தரம் ரூமுக்கு வரோம், கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் பயங்கரமாக போர் அடிக்குமே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காலேஜஸ்லேயும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஏரியாஸ் இருக்கும். நிறையா எல்லா மேக்ஸிமம் ஆஃப் த காலேஜஸில் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும், ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். நீங்கள் அங்கே போய் விளாட்லாம், பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும். நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட் இருக்கோ அதிலலாம் போய் ஜாயின் பண்ணி ஜாலியாக விளாட்லாம். அதுக்கப்புறம் நிறையா ஹாஸ்டல்ஸில் வந்து டிவி ரூம் இருக்கும். நான் இப்போ ஏதாவது ஐபிஎல், வேர்ல்ட் கப் அந்த மாதிரி மேட்சஸ் வந்தால் ஒன்றா உட்காந்து மேட்ச் பார்க்குறது ஒரு செம வைபாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிம். எல்லா காலேஜஸ் வந்து நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஹைடெக்கான ஜிம்மு, அதுக்கு ஒரு மிஷின், இதுக்கு ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மிஷின்ஸ் எல்லா ஹாஸ்டல்லையும் இருக்காது. ஒரு கணக்கில் செலவழித்து ஜிம் வச்சு நம்ம இங்கே படிக்கிறவங்க எல்லாரும் போய் பாடி பில்டிங் பண்ணி மிஸ்டர் இந்தியா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. யாராவது சில பேருக்கு ஆசை இருக்கும், அவங்க வந்து ஹாஸ்டலில் இருக்க ஜிம் ஒழுங்காக செட் ஆகலாம், வெளியில் இருக்க ஜிம் கூட அஃபோர்ட் பண்ணி போய்க்கலாம். ஆனால் ஒரு பேசிக்காக எனக்கு ஃபிட்டாக இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் போதும், பாடிக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாஸ்டலில் இருக்க ஜிம் வந்து உங்களுக்கு மோர் தேன் எனஃப். ஏன்னா அதில் ஓரளவுக்கு பேசிக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் பாடி செம்ம ஃபிட்டாக இருக்கும். தயவுசெய்து காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு சும்மா மட்டும் படுக்கவே படுக்காதீங்க. ஏன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஒஸ்ட் பிஹேவியர். ஏன்னா அப்படி செடென்ட்ரியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்குன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உங்கள் ஃப்யூச்சரில் பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ் உங்கள் பாடியில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் போய் சேர்ந்துக்கோங்க. ஏதாவது ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். உங்கள் பாடியோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் மென்டல் ஸ்டேட்டும் பயங்கர ரிலாக்ஸ்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். சரி, ஹாஸ்டல் போனோம், போய் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நமக்கு ஹாஸ்டல் ரூம் செட் ஆகணும், அதுக்கப்புறம் ரூம்மேட் செட் ஆகணும். வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்திருந்தோன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹாஸ்டல் வந்தோடனே நமக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், பயங்கர குழப்பங்கள் இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கணும்னு தெரியாது, எப்படி ஒரு எல்லார்கிட்டையும் பேசணும்னு தெரியாது, எப்படி ஒன்றொன்றையும் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். இதெல்லாம் நினச்சி தயவுசெய்து குழப்பாதீங்க. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஹாஸ்டல் லைஃப் வந்து உங்களுக்கு லைஃப்னால் என்ன அப்படின்னு ஒரு கற்றுத்துருக்கும். லைஃப்பில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே ஹாஸ்டலில் தான். சின்ன சின்ன லீடர்ஷிப் குவாலிட்டியிலேருந்து ஃபினான்ஷியல்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் ஹாஸ்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க தான் அதோட நாலேஜ் தான் நீங்கள் வந்து லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் ஹாஸ்டலில் இருக்கும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த உங்களுக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்டல் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் அந்த ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிறது ஒரு மெமரபுளான லைஃப். நீங்கள் சுற்றி உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், ஜாலியாக ஃபன் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஃப்ரெண்ட்ஸை போட்டு கலாய்க்கிறது, அந்த மாதிரி சொல்லி பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இந்த லைஃப்லாம் அப்படியே ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மெமரிஸாக இருக்கும். நீங்கள் காலேஜில் என்ன தான் ஃபுல் டே உட்காந்து படித்தாலும் அந்த ஹாஸ்டலில் இருக்க கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாகவும் பயங்கர ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். அதனால் உங்கள் ஹாஸ்டல் எப்படி இருந்தாலும் அது ஹாஸ்டல், நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருங்க. ஹாஸ்டல் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மென்டலாக வந்து டிஸ்டர்ப்டாகவே தான் இருப்பீங்க. வேறு வழி கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஹாஸ்டலில் அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ஹாஸ்டல் ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்ஸ் போட்டு டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குங்கிறதுனால நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம வீடு மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்டல் அடாப்ட் பண்ணி ஜாலியாக இருங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் என்னென்ன ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டக்குனு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால், இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லலாம், இல்லை கழுவி ஊற்றனாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.